வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம போட போற பதிவு என்னன்னா, பழைய காலத்து காசுகள். அதாவது பழைய காலம்னா 50 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது. 1970 காலகட்டங்களில் உள்ள காசுகள். 1 பைசா, 2 பைசா, 3 பைசா, 5 பைசா மட்டும் இன்றைய பதிவில் பார்ப்போம். இந்த பதிவுல நாங்க அந்த காலத்துல இந்த காசு பழகினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த காயின்ஸே பார்க்காதவங்க இன்னைக்கு பாருங்க. வாங்க நம்ம இந்த பதிவுக்குள்ள உள்ள போகலாம். ஆமா நண்பர்களே, இப்ப நான் உங்களோட காட்டுறது வந்து 1 பைசா. 1971 அடிச்ச 1 பைசா. இப்ப நான் உங்களோட காட்டுறது 1975 அடிச்ச 2 பைசா. 2 பைசா. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 1971 அடிச்ச 3 பைசா. இப்ப நீங்க பார்த்துக்கிறது 1991 அடிச்ச 5 பைசா. சரி, இப்ப நம்ம இந்த காயினோட வேல்யூ பார்க்கலாமா? இது பாத்தீங்கன்னா 2 பைசா. எல்லாமே 2 பைசா. இந்த 2 பைசா பாத்தீங்கன்னா, இந்த 2 பைசா கொண்டு போனோம்னா, ஒரு கடைக்கு போனா ஒரு 2 பைசா கொண்டு போய் ஒரு கடைகள்ல, சாதாரண ஒரு கடையில போய் ஒரு கடலை மிட்டாய் வாங்கலாம், கொக்கோ பர்பி வாங்கலாம், தேங்காய் மிட்டாய் வாங்கலாம், 2 பைசாவுக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கலாம். அதனால ரோடுகளில் பணியாரம் சுட்டு வைப்பாங்க, பணியாரம் வாங்கலாம், குட்டி இனிப்பு ஆப்பம் வாங்கலாம். இப்ப நாங்க வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். அதனால 2 பைசாக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. இது 3 பைசா. இது வந்து 3 பைசா. இந்த 3 பைசா பாத்தீங்கன்னா இது பூராமே 3 பைசா தான். இந்த 3 பைசாவுக்கு வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னா, 3 பைசா காசுக்கு ஒரு வடை வாங்கலாம். ரோட்ல வடை சுட்டு வைக்கிறாங்கல்ல, ஒரு வடை வாங்கலாம். 3 பைசாக்கு வடை வாங்கலாம். 3 பைசாக்கு வாழைப்பழம் வாங்கலாம். பனானா, பச்சை பழம் விற்கும், வாங்கலாம். அதே மாதிரி 3 பைசாக்கு நண்பர்களே பன்ருட்டி வாங்கலாம். ஒரு பன்னு 3 பைசா. இது பாத்தீங்கன்னா 5 பைசா. 5 பைசா. இந்த 5 பைசாக்கு பாத்தீங்கன்னா வேல்யூ அதிகம். வீட்டுல வந்து ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கு 5 காசு தர்றதெல்லாம் ரொம்ப ரேரா இருக்கும். இந்த 5 பைசாவை வந்து வீட்டுல வந்து அவ்வளவு ஈஸியா கொடுக்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போறப்ப 2 பைசா கொடுப்பாங்க. இந்த 2 பைசா வச்சுதான் கடையில வாங்கி திங்கணும். அதுலயே சில பிள்ளை என்ன செய்வாங்கன்னா, 2 பைசால 1 பைசா மிச்சம் பிடிச்சிருவாங்க. ஆமா, இந்த 2 பைசா 5 பைசா சொன்னேன்ல, இந்த 5 பைசா கொடுத்தாச்சுன்னா 5 பைசாவுக்கு வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னா, 5 பைசால வந்து ஒரு இட்லி வாங்கலாம். ஒரு இட்லி 5 பைசா, நல்ல தரமான ஹோட்டல்ல. இதே இது பிளாட்ஃபார்ம்ல இட்லி வாங்கினா ஒரு இட்லி 3 பைசா, 2 இட்லி வந்து 6 பைசாக்கு வாங்கலாம். இந்த 5 பைசா, இந்த 10 பைசா கடை கொண்டு போனீங்கன்னா ஒரு காபி ஒரு வடை சாப்பிடலாம். 2 5 பைசா 10 பைசா கொண்டு போனா ஒரு காபி ஒரு வடை கொண்டு போகலாம். அதே நேரத்துல வந்து இதுல வந்து நீங்க 20 காசு கொண்டு போனீங்க வச்சுக்கல, இதுல வந்து 20 5 பைசா கொண்டு போனீங்கன்னா 1 கிலோ அரிசி 1970 1 கிலோ அரிசி 1 ரூபாய். இந்த 1 ரூபாய் கொடுத்து ஒரு அரிசி வாங்கலாம். சரி, நீங்க டவுன் பஸ்ல போறீங்க வச்சுக்கோங்க. டவுன் பஸ்ல போனீங்கன்னா ஒரு ஸ்டாப்ல இருந்து அடுத்த ஸ்டாப் நிக்கிறதுக்கு வந்து 12 காசு, 5 10 12 காசு ஒரு டவுன் பஸ்ல ஏறி நீங்க இறங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு சுவையான அனுபவங்கள். இந்த அனுபவங்களை பார்த்தவங்க உங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. என்ன மாதிரி வயசு கூடினவங்க உங்க பக்கத்துல இருப்பாங்க. அவங்ககிட்ட எல்லாம் நிறைய அனுபவம் சொல்லுவாங்க. இந்த அனுபவம் எதுக்கு அப்படின்னா, அன்னைக்கு காசுக்கு இருந்த மரியாதை இன்னைக்கு காசு கிடையாது. இன்னைக்கு எந்த பணத்துக்குமே மரியாதை இல்லாம இருக்கு. ஆகவே இன்றைய மரியாதையில நம்ம காசை வந்து எந்த அளவுக்கு நம்ம காசுக்கு மரியாதை கொடுத்து சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு காசை வந்து நம்ம எண்ணி செலவழிக்கணும்.
ஏன்னா அந்த காலத்துல இவ்வளவு பணம்லாம் லேசா கிடைக்காது. ஒரு ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கே வந்து அவங்க வெறும் 2 பைசா கொடுப்பாங்க. இந்த 2 பைசா வீட்டுல சண்டை போட்டு கூட ஒரு பைசா சேர்த்து வாங்குவோம். 3 பைசா கொடுப்பாங்க. இந்த 3 பைசா வச்சு செலவழிப்போம். இப்படிதான் இருந்தாங்க ஒரு காலகட்டங்கள்ல. ஆகவே நீங்க வந்து என்னைக்கும் இந்த பழைய காசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இந்த பழைய காசு ஏதாவது உங்களுக்கு யாருக்கும் தேவைப்பட்டுச்சு, காயின் தேவைப்படுறவங்க வந்து எனக்கு வந்து நீங்க வந்து என் நம்பர்ல இருந்து கமெண்ட் கொடுக்கலாம். எங்களுக்கு இதே மாதிரி பழைய காசு தேவைப்படுது, இந்த மாதிரி 5 பைசா தேவைப்படுது, 3 பைசா தேவைப்படுது, இந்த மாதிரி 2 பைசா தேவைப்படுது அப்படின்னு எனக்கு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆனா நீங்க வந்து எங்க வீடியோ நீங்க பாக்குறீங்கன்ற எங்களுக்கு தெரியணும்னா நீங்க கமெண்ட் பண்ணணும். நீங்க கமெண்ட் பண்ணாதான் வீடியோ தெரியும். இதை விட பாத்தீங்கன்னா ரோட்ல கரும்பு இருக்குங்க முன்னாடி. அந்த கரும்பு வந்து நாங்க போய் வாங்கிட்டு வருவோம். ஒரு கரும்பு 10 காசுங்க. 10 காசுக்கு பாத்தீங்கன்னா எங்களால சாப்பிட முடியாத அளவுக்கு கரும்பு. ஒரு கரும்பு அரை கரும்பு வாங்கிட்டுருவோம் 10 பைசாக்கு. 2 5 பைசா கொடுத்து 10 பைசா வாங்கிட்டுருவோம். உங்களோட என்ன இதுல காமிக்க வேண்டிய 10 பைசா இருக்கு, 1/4 ரூபாய் இருக்கு, 25 காசு இருக்கு. இதுலயே இந்த 1 பைசா காசுலயே பாத்தீங்கன்னா இது 1 ரூபாய் 1 பைசா நாணயம். இது லேட்டா அடிச்சது. இதுலயே செம்பு நாணயம் இருக்கு. அந்த செம்பு நாணயம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். அதையும் காட்டுறேன். இந்த நாணயம் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட வந்து 1 பைசா, 2 பைசா, 3 பைசா, 5 பைசா, 5 பைசாலே வந்து நிக்கல், காப்பர் நிக்கல் சொல்லுவாங்க. இது வந்து அலுமினியம். இதுலயே காப்பர் நிக்கல் இருக்கு. அதே மாதிரி 10 பைசா, 10 பைசால வந்து காப்பர் நிக்கல் இருக்கு. 20 பைசா, 20 பைசால காப்பர் நிக்கல் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காசெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே இதை வந்து நான் சேவிங்ஸா வச்சிருக்கேன். என்ன போல சேர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த காசு பத்தி விவரம் சொல்றேன். அடுத்த பதிவுல உங்களை பார்க்கறேன். பழைய காயின் பதிவுல பார்க்கறேன். நன்றி.